வரும் சட்டமன்ற தேர்தலில் 80% மேலான தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அரசியல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டார். இதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தற்போதைக்கு திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருவதாகவும், இதில் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் மீண்டும் வருவார் அல்லது தவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவார் என ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்ற நோக்கத்திற்காக விஜயை முதலிடத்தை சொல்ல போறாங்க. 2வது அதே ஒப்பிட்ட லெவலில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்காக பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் எடுக்கிற போது பெயர் பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பார்த்தீங்கன்னா அதிகமா விஜயை தான் அதிகமாக சொல்ல போறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாவட்டத்தில் 23,329 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் தரவுகளை வைத்து இவ்வாறு தெரிவிப்பதாக கூறினார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு 2ஆம் இடமே கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் 80%த்திற்கும் அதிகமான தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்றும் கருத்து கணிப்பில் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியிடப்பட்டது. தவேக தலைவர் விஜயை பொறுத்தவரை பெரும்பாலும் அவருக்கு தனியாக எந்த அடையாளமும் தேவையில்லை. ஏற்கனவே மக்கள் அனைவருக்குமே விஜய் மீதான அறிமுகமும் அடையாளமும் ஏற்பட்டுவிட்டது. ஆகவே விஜய் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தனர். விஜய் நிறைய சொல்ல போறாங்க முதல்வரா. அது ஒரு பெரிய சிக்கல். திமுக கூட்டணி ஓட்டு கடுமையான பாதிப்பு விஜயால இருக்குது. வருகிற சட்டமன்றத்தில் அதிமுக திமுக 2 பேருக்கு பெரிய பாதிப்பு தவேக. இந்த 2000 கிங் மேக்கரா இருப்பாங்க. வெளிச்சிங்க மலை வேற விஷயம் ஆட்டமே வேறவா இருக்கு. 2000 சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி பலவீனந்த கூட்டணியா இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட் அளவுக்கு இருக்கு. நிறைய பேர் ரசிகர்கள் சொல்றாங்க தெரியல. இப்போதைக்கு தமிழகத்தில் 4 முனை போட்டி என இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் வலு குறைவாக இருப்பதால் தவேக சேர்ந்துவிட்டால் நிச்சயம் பிரம்மாண்ட கூட்டணி உருவாகும் என்றும், இது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வழக்கமாக நடக்கும் தேர்தல்களைப் போல இது இல்லாமல் முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்கும் என தெரிவித்த கருத்து கணிப்பு குழுவினர், சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக கிங் மேக்கராக விளங்கும் என தெரிவித்தனர். திமுக பூத் கமிட்டிலையும் உட்கட்டமைப்பிலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தவேக ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல வாக்களிக்கிறவர்களை கவரப்பட்டு ஒழுங்கா நிர்வாகிகள் போடப்பட்டு பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த வாக்காளரை கவர் பண்ணானா நிச்சயமா மிகப்பெரிய டஃபா இந்த இடத்துல தவேக இந்த ஒரு கிங் மேக்கர் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இந்த களத்துல நான் பார்க்கப்படுறேன். கிட்டத்தட்ட இப்ப இருக்க சொன்ன தவேக பொறுத்தவரை 1,40,00,000 வாக்கு இருப்பதா எடுத்துக்கொள்ளலாம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 பெருங்கட்சிகளுக்கும் பெரும் ஆபத்து அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கா எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 5,72,70,00,000 வாக்காளர்களிலே 3 கோடி வாக்காளர்கள் 40 மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய நபராக அவர் இருக்காரு. திமுகவுக்கு கிடைத்து வந்த வாக்குகள் அதிக அளவில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாறியிருப்பதாகவும், மக்களை பொறுத்தவரை திமுக, அதிமுக ஆட்சியை பார்த்துவிட்டனர். தற்போது இளைஞர்கள் புதிய மாற்றத்தை விரும்புவதாகவும் அரசியல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு தெரிவித்தார்.